ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியார். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் பெரிவா தொடர்பான பல செய்திகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வகையில் இன்னைக்கு ஒரு தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பக்தி, உண்மையான பக்தி நம்ம கடவுள் மேலேயோ ஒரு மகான் மேலேயோ பண்ணின அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு இல்லையா? நமக்கு தெரியும் உண்மையான பக்தி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதான கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சு, இல்லை மகாபிரிவாகிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சு ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கேட்டோமோ அது கிடைக்கல அப்படின்னா நம்ம சொல்லுவோம், ஒருவேளை என்னோட பக்தியில் ஏதோ குறைவு இருக்கு போல இருக்கு, என்னோட பக்தி அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா இல்லை போல இருக்கு, அதான் பெரியவா அனுகிரகம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றவா இருக்க. அப்படின்னா நமக்கு என்ன புரியுறது? உண்மையான பக்திக்கு ஒரு பலன் இருக்கு, உண்மையான மந்திர ஜபத்திற்கு ஒரு பலன் இருக்கு. நல்ல கவனிக்கும், உண்மையான மந்திர ஜபத்திற்கு ஒரு பலன் இருக்கு. நீங்க எந்த ஒரு நாமத்தை, எந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னாலுமே அதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. அடிச்சு சொல்லலாம், ஆணித்தரமா சொல்லலாம். ஒரு நமச்சிவாய மந்திரத்தை ஒரு ஆத்மார்த்தமா ஒரு பிரதோஷ தினத்துல, அல்லது ஒரு சிவராத்திரி தினத்துல, அல்லது ஒரு சோமவாரம் ஒரு திங்கட்கிழமை தினத்துல, அல்லது எந்த தினமாக இருந்தாலும் சரி, அந்த நமச்சிவாய மந்திரத்தை ஆத்மார்த்தமா சொன்னோம் அப்படின்னா அதற்கான பலன் உண்டு. ஆனா பலனை எதிர்பார்த்து பக்தி கூடாது, அது வேற. மகாபிரிவா நிரூபிக்கிற ஒரு நாம ஜபத்திற்கு, ஒரு பகவானுடைய நாமத்தை சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும், எப்படி காரியமாகும், பெரியவா நிரூபிக்கிற. கண்ணுக்கு நேர தியாகராஜ பாகவன் 150-200 வருஷத்துக்கு முன்னாடி தியாகராஜ பாகவன், சத்குரு தியாகராஜன் திருவையார், ராம நாமத்தை ஜபிச்சு ராமனுடைய தரிசனத்தை பெற்ற ஸ்ரீதர ஐயாவாள் திருவிசநல்லூர் சிவனுடைய நாமத்தை ஜபிச்சு திருவடை மருதூர் மகாலிங்க சுவாமியோட ஐக்கியமான எவ்வளோ பேர் இருக்க, எவ்வளோ பேர் சொல்ல முடியும். நாம ஜபத்தினால பலன் உண்டுங்கிறதுக்கு மகாபிரிவா ஒரு நிகழ்வு நடத்தி காமிச்சார். ஆந்திராவில் ஒரு கிராமம், ஆந்திராவில் இந்த கிராமத்தில் ஒரு கோவில் ஒன்று கட்டுறா, ஒரு கோவில் கட்டுறா. அந்த கோவில் கட்டி முடிச்சாச்சு. ஒரு சிவலிங்கம், சிவன் கோவில், அது ஒரு சிவலிங்கம் தயார் பண்ணி வச்சிருக்க. பிரதிஷ்டை பண்ணணும், விக்கிரகம் முன்னாடி வந்துடும், சபதி அடிச்சு கொடுத்துருப்பார். கோவில் கட்டுறது, கருவறை, இந்த டிசைன்லாம் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாம் கட்டி முடிச்சுட்டா, கருவறையெல்லாம் கட்டியாச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த சிவபெருமான வெளியில் வச்சிருக்கேன், அந்த கோவில் வளாகத்தில் வச்சிருக்கேன், விக்கிரகத்தை வச்சிருக்கேன். அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ள வைக்கணும், கர்ப்ப கிரகத்தில் வைக்கணும். வச்சாச்சுன்னா அப்புறம் கும்பாபிஷேக நாள்லாம் பார்த்து மருந்தெல்லாம் சாத்தி எல்லாம் கடை ஒன்று ஆகணும். கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்க. ஊரில் ஒரு கோவில் வருது, ஒரு திருவிழா அப்படின்னா அந்த காலத்தில் ஆனந்தம்ங்கிறது சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது.
ஒரு கிராமத்தில் திருவிழா, ஒரு தேரோட்டம், ஒரு தெப்போற்சவம் அப்படின்னா சொந்தக்காரெல்லாம் வருவா. அன்னைக்கு தபால் எழுதி போடுவா. எங்கள் ஊரில் வைகாசி விசாகம் முருகனுக்கு காவடி எடுக்க உற்சவம் நடக்க போகிறது, நீங்கள் வாங்க அவசியம். சொந்தக்காரர்களுக்கெல்லாம் தபால் போட்டு அவெல்லாம் வந்துடுவா. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் திருவிழான்னா ஒவ்வொரு வீட்டில் பார்த்தாலும் ஒரு குறைஞ்சது 20-25 பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோ கிராண்டாக நடக்கும். ஒரு கோவில் உற்சவம்னா அதுதான் அந்த கிராமத்தில் உண்மையான திருவிழா. ஏதோ கல்யாணம், வீட்டில் கல்யாணங்கிறது வேற, ஒரு ஊர்லேயே ஒரு கல்யாணம், அத்தனை பேருக்கும் சேர்ந்து ஒரு விழா அப்படின்னா எப்படி நடக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு விசேஷமாக நடக்கும். இவாளுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறவளுக்கு சிவலிங்கத்தை உள்ள வச்சாச்சு அப்படின்னா கும்பாபிஷேகம் இருக்குது, நல்லா கிராண்டாக பண்ணணும், பல பேர் வரணும், எல்லாம் பிளானில் இருக்கா. சிவலிங்கத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கணும், தூக்க எடுக்கிறான். ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த சிவலிங்கத்தை தூக்கி கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் உள்ளே வைக்கணும். தூக்க முயற்சி பண்ணுறா, தூக்க முடியல. ஏன்னா அந்த சிவலிங்கம் அந்த இடத்துல கொண்டு வைக்கிறப்ப ஒரு 4-5 பேர் தான் தூக்கி கொண்டு வச்சா. சபதி அதை பண்ணி முடிச்சுட்டு கொண்டு வைக்கிறப்ப ஒரு 4-5 பேர் தான் கொண்டு வச்சிருந்தா. அதே ஃபோர்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறான், ஆனால் தூக்க முடியல. இன்னும் வெயிட்டு போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் பேரில் கூப்பிட்றான். கிராமம் தானே, டக்குன்னு ஆட்கள் சேகரிக்கிறான். இன்னும் சில பேர் சேர்ந்து அந்த சிவலிங்கத்தை தூக்க முயற்சி பண்றாங்க. ஒரு இன்ச்சு கூட நகரல, அப்படியே இருக்கு. இந்த சிவலிங்கம் ஆடல் அசையில் அப்படியே இருக்கு, அதே பிளேஸ். ஒரு நூல் இழ கூட நகரல. நமச்சிவாய 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 மந்திரத்தை சொல்லி இந்த பக்தர்கள் அத்தனை பேரும் தூக்க முற்படுறாங்க. முடியல. சிவலிங்கம் நகர்ந்து கொடுக்கல, கொஞ்சம் கூட நகரல. கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். இந்த சிவலிங்கத்தை இறக்கி வைக்கிறப்ப இவ்வளோ சிரமம் தெரியலையே. ரொம்ப சாதாரணமாக இறக்கி வச்சாச்சு. இப்போ இந்த அதே சிவலிங்கத்தை கர்ப்ப கிரகத்துக்கு கொண்டு போக முடியலையே, இவ்வளவு கணம் கிடக்கிறதே யோசிக்கிறாங்க. இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.